மற்றுமொரு அண்மை செய்தி, டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது சாக்கு மூட்டைகளில் 500 ரூபாய் கட்டுக்கள் எரிந்த நிலையில் காணப்பட்ட புகைப்படங்கள் வெளியானது. யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கணக்கில் வராத பணம் இருந்ததை உச்சநீதிமன்றம் அமைத்த 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழு உறுதி செய்திருக்கிறது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து நாடாளுமன்றம் நடத்திய விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்து நடந்த போது அங்கு 500 ரூபாய் கட்டுகள் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டிருந்த விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பிறகு உச்சநீதிமன்றமானது விசாரணை நடத்தி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் யஷ்வந்த் வர்மா மீது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட 3 பேர் குழுவை நாடாளுமன்றம் அமைத்தது. அந்த குழுதான் தற்போது நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த அறிக்கையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கில் காட்டப்படாத பணம் தான் அவருடைய வீட்டில் இருந்தது என்பதை இந்த அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிபதி யஷ்வந்த் வர்மா அளித்த விளக்கங்கள் ஏற்புடையது அல்ல என்றும் 126 பக்க அறிக்கையில் இந்த குழு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார், ராஜினாமா செய்து விட்டார். ஆகவே தற்போது இம்பீச்மெண்ட் தீர்மானம் செயலிழந்து விடும் என்றாலும் கூட அவர் மீதான விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளி என்பது இந்த அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. கற்பகம், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.